வணக்கம் மக்களே. பாட்டி, தாத்தா, பேரன், பேத்தி, மகன், மருமகன் எல்லாரும் லண்டனுக்கு போயிட்டு வந்தாச்சு. யாரை பற்றிரா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாள் முதல்வர் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் தான். குடும்பத்தோட பேரன் இன்பநிதியுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு குடும்பத்தோடு போயிட்டு எல்லோரும் வந்தாச்சு. வந்து எல்லாருக்குமே அந்த ஜெட் லேக்கிங், அந்த களைப்புலாம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லண்டனில் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஓடிருக்கு. ஸ்டாலின் இங்கேருந்து போகும்போது என்ன தகவல்கள் நமக்கு கிடைச்சதுன்னா, திமுகவில் மிகப்பெரிய அளவில் ஒரு சீரமைப்பு நடவடிக்கை செய்வார், மூத்த கட்சி தலைவர்கள்லாம் கட்சியிலேருந்து நீக்கி விடுவார், மிகப்பெரிய அளவில் திமுகவில் அந்த கட்டமைப்பை சீரமைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. ஆனால் அவர் வந்து 2 நாள் ஆச்சு. ஏதாவது செய்திகள் வருமா, அறிவாலயத்திலேருந்து ஏதாவது செய்தி குறிப்புகள் வெளியாகுமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு அண்ணா அறிவாலயத்துக்கு வந்துட்டு உப்புச்சப்பு இல்லாமல் திரும்பி போயிட்டார். ஸோ என்ன நடந்தது லண்டனில் அப்படின்னு நம்ம விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி குடும்பத்திற்குள்ளே விவாதிச்சிருக்காங்க. தோல்விக்கு என்ன காரணம், தோல்விக்கு யார் யார் பொறுப்பு, ஏன் இந்த அளவுக்கு படுதோல்வி அடைந்தது அப்படிங்கிறத மருமகனும் மகனும் ஸ்டாலின் அவர்களுமே உட்காந்து பெரிய அளவில் குடும்ப ரீதியாக உட்காந்து விவாதிச்சிருக்காங்க. நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, கல நிலவரம் ஒன்று, நம்மகிட்ட சொன்னது ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நிறைய கருத்துக்களை பரிமாறியிருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா, மகனும் மருமகனும் மோதியிருக்காங்க. சில கருத்து மோதல்கள், அதாவது ஒரு உறவில் எந்த விரிசலும் இல்லை, ஒரு கருத்து மோதல்கள். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லும் போது இன்னொருத்தர் ஒரு கருத்தை வேறு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு கருத்து மோதல்கள் வந்திருக்கு. அதாவது உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சபரீசனுடைய பெண் நிறுவனம் தான் எங்களுடைய தோல்விக்கு காரணம். அவங்க கல நிலவரத்தை சொல்ல அங்கே நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு, நிறைய உள்கூத்துகள் நடந்திருக்கு. மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கூட அங்கே வேலை செய்கிறவங்க வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு அவங்களுக்கு சாதகமான சில ரிசல்ட்டுகளை சொன்னாங்க, முடிவுகளை தலைமைக்கு தெரிவித்தாங்க. இது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி மருமகன் மீது, அதாவது உதயநிதி சபரீசன் மீது குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கார். இதையெல்லாம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்திருக்கார் ஸ்டாலின். ஸோ இதெல்லாம் நடந்து போச்சு, இது ஒன்றும் செய்ய முடியாது, அடுத்து எப்படி கட்சியை வந்து வெற்றி பாதைக்கு வழிநடத்தி செல்லலாம் அப்படிங்கிற அளவில் பேசியிருக்காங்க. உதயநிதி தரப்பில் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கட்சியில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், அதுவும் குறிப்பாக அவர் பெயர் சுட்டு சொன்னது யாருன்னா, துரைமுருகன், பெரியசாமி, KN நேரு போன்ற வயதானவர்களெல்லாம் கட்சியிலேருந்து ஓரங்கட்டுங்க, அவங்களுக்கு கட்சி பணிக்கு கொடுங்க, அவங்கள வந்து இனிமேல் வந்து ஆட்சி கட்டில் அமர்த்தணும், அமைச்சர் பதவி கொடுக்கணும், தொகுதி பொறுப்புகளை கொடுக்கணுங்க எண்ணாதீங்க, அவங்கள இருந்தது போதும். பல ஆண்டுகள் இருந்துட்டாங்க, 25 வருடம் 30 வருடம் அமைச்சர்களாகவும் MLAக்களாகவும் இருந்துட்டாங்க. புதியவங்களை நம்ம உள்ளே கொண்டு வந்தால் தான் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர் தரப்பு கருத்து சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் வந்து அதற்கு மறுப்பு தெரிவித்ததாக செய்திகள் வருது. ஸோ இது உதயநிதியை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தியிருக்கு. இந்த வயதானவர்களை வைத்துக்கொண்டு நம்ம எத்தனை நாள் தான் ஆட்சி செய்ய முடியும், எத்தனை நாள் தான் கட்சியை ஓட்ட முடியும். தாவேக்கால முழுவதும் யங் டீமாக இருக்காங்க, எல்லாமே 30-35 வயசு, முதல்வருக்கே 52 வயசு தான். அவங்கள எதிர்கொள்ளணும்னா நம்ம கட்சிக்கு ரத்தங்களை பாய்ச்சணும், இளைஞர்களை கொண்டு வரணும். இன்னும் இந்த வயதானவர்கள் கூட எத்தனை நாளைக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப காரசாரமாக பேசியிருக்கார். ஸோ என்ன நடந்தது லண்டன் நிகழ்வில், என்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விவாதித்தார்கள், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பேரனுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு எல்லாரும் சென்னை திரும்பிட்டாங்க. பேரனுடைய பட்டமளிப்பு விழாவில் ரொம்ப மகிழ்ச்சியாக ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் பங்கேற்றிருக்கார். ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு. குடும்பத்தோடு அமர்ந்து தோல்வியை வந்து ஆராய்ந்திருக்காங்க. ரிலாக்ஸேஷாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக பேசியிருக்காங்க. ஸோ அதில் கிடைத்த தகவல் நம்ம விசாரித்த போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு சரியாக செலவு பண்ணலை, அந்த பணத்தை அவங்களே ஆட்டையை போட்டாங்க, அமுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கட்சி தலைமைக்கு யாருக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டது, யார் எவ்வளோ செலவழித்தாங்க, யார்கிட்ட என்ன பணம் இருக்குது அப்படிங்கிற லெவலில் வரைக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. மேலும் செலவழிக்காத பணத்தை உடனடியாக கட்சிக்கு திரும்ப கொடுங்கிற லெவலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. இது வந்து நாம் விசாரிச்சுட்டு சொல்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, மகனுக்கும் மருமகனுக்கும் இடையிலே மோதல் முற்றி இருக்கு.
அது வந்து நம்ம விசாரித்து தான் சொல்கிறோம். ரொம்ப மோதல் முச்சிருக்கு, மருமகனால் தான் கட்சி வீழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி மருமகன் மீது மகன் குற்றச்சாட்டை, இல்லை மகனுடைய செயல்பாட்டால் தான் கட்சி வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி மருமகன் குற்றம் சாட்டை, இப்படி ஒரே கலைவரமாக போயிருக்கு. ஸோ இந்த இடையில் இந்த பஞ்சாயத்துகள் மாட்டிக்கிட்ட ஸ்டாலின் வந்து அமைதியாக இருங்க, நம்ம வந்து செய்கிறத செய்வோம், எல்லாம் இழந்தாச்சு, இனிமேல் வந்து நம்ம கட்சியை வந்து மீட்டு பாதையில் மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையில் கொண்டு வரணுங்கிற மாதிரிலாம் அறிவுரை சொல்லி பேசியிருக்காரு. பட் இருந்தாலும் ஸ்டாலின் தோன்றதுக்கான காரணம் மிகப்பெரிய அளவில் அங்கே விசாரிக்கப்பட்டிருக்கு. கட்சி தோன்றது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் கட்சியோடைய தலைவரே தோன்றிருக்காரு, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக விசாரிச்சிருக்காங்க, விவாதித்திருக்காங்க. ஸோ அதில் கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேகர் பாபு தான் மிகப்பெரிய அளவுகளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் ஸ்டாலினுக்கு. ஏன்னா அவர் தொகுதி பக்கம் தலை காட்டவே இல்லை, அவர் தொகுதியை தான் பார்த்தாரு தவிர பெரம்பூர் தொகுதியை எந்த விதத்துலையும் அவர் கவனிக்கலை. பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு தேவையான வச்சு, ஏன்னா அதுக்கு இன்சார்ஜாக பொறுப்பாக போட்டது சேகர் பாபு, அந்த மக்களுடைய தேவையை அவர் கண்டுக்கவே இல்லை. அங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டு இங்கே ஒரு பேச்சை பேசிட்டார். ஸோ ஒரு துரோகிங்கிற லெவலுக்கு அவரை வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சேகர் பாபுவால் தான் ஸ்டாலின் வந்து தோற்றுருக்காரு. ஏன்னும் சேகர் பாபுக்கு நம்ம ரொம்ப இடம் கொடுத்துட்டோம், அவரை தலைமையில் தூக்கி வச்சு ஆடிட்டோம். மிகப்பெரிய அளவில் அவர் வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் நம்ம நினச்சிட்டோம். பட் சேகர் பாபுவோடைய செயல்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திருக்கு. மேலும் அவர் வந்து சென்னை மாநகராட்சியில் மிகப்பெரிய அளவில் உள்ள வந்து மேயர் பிரியாவுடன் இணைந்து பல்வேறு வேலைகளை செய்திருப்பதாகவும் கட்சி தலைமை நம்புது. ஸோ சேகர் பாபு மீது ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கார். சமீபத்தில் அவர் நேற்று அண்ணா அறிவாலயம் வந்தபோது கூட சேகர் பாபுவுடன் முகம் கொடுத்து பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. ஸோ விரைவில் சேகர் பாபு திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுவார், அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பதவிகளையுமே பறிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதாக செய்திகள் வருது. ஸோ இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் அப்படிங்கிறது கூட இருக்கவனா நம்பணும். அது இல்லைன்னு நம்ம சொல்லலை, நம்பிக்கையே வேணும். பட் ஒரேடியாக நம்பிடக்கூடாது. அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே எல்லாம் கொடுத்துடக்கூடாது. அதுதான் ஸ்டாலின் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. சேகர் பாபுலாம் பார்த்தீங்கன்னா திமுக காரர் கிடையாது, அதிமுக காரர். இந்த திமுக வீழ்ந்ததற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அதிமுகலேருந்து வந்தவர்கள் தான் மிகப்பெரிய அளவு அங்கே கோலச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரர்கள் தான், எக்ஸப்ட் சில பேரை தவிர எல்லாருமே அதிமுக காரர்கள். ஸோ இதுவும் ஒரு தோல்விக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கோரிக்கை எதையுமே கவனிக்க, எதை கேட்டாலும் தொண்டர்கள் ஒரு ஆப்ளிகேஷன் போனாலுமே காசு கேட்டிருக்காங்க. இது வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு. தொண்டர்கள்ட்டே பைசா ஆட்டையை போட்டிருக்காங்க, தொண்டர்கள்ட்டே காசு வாங்கியிருக்காங்க, ரொம்ப மோசமாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு. மேலும் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவில் ஃபோட்டோ எடுப்பதற்கு 2000 ரூபா வாங்கினாங்களாம். அந்த விஷயம் வந்து ஸ்டாலினுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் விசாரித்த அளவில் இந்த 2000 ரூபா அவருடன் தலைவருடன் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவருடன் 2000 ரூபா வாங்கியிருக்கிறதாக செய்திகள் வருது. பட் இது வந்து ஸ்டாலின் தரப்புக்கு செல்லலை. ஸோ இதை கேள்விப்பட்ட ஸ்டாலின் தரப்பு கோபம் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தொண்டர்கள் கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காசு கேட்டோம்னா அந்த தொண்டர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிற லெவலுக்கு ஸ்டாலின் கோபப்பட்டதாக செய்திகள் வருது. மேலும் இதையெல்லாம் நம்ம ஒரு கூட்டி கழித்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில் தான் ஸ்டாலின் இருக்கார். அதாவது தம்முடைய சொந்த கட்சியினரே நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியிலையும் ஒரு வேதனையிலும் இருக்கார். ஏன்னா ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் நல்லது செய்யணும், மக்களுக்கு நிலையான ஒரு ஆட்சியை தரணும், நல்ல ஒரு ஆட்சியை தரணுங்கிற ஒரு முன்னெடுப்பில் இருந்தார், எல்லாத்தையுமே செய்தார். பட் அவரை வச்சு எல்லாரும் விளையாண்டாங்க. இதுதான் நிதர்சனம். அவரை சுற்றி அவரை வச்சு எல்லாரும் விளையாண்டாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அந்த டிஸ்கஷனில் லண்டனில் நடந்த டிஸ்கஷனில் விஜயோடைய ஆட்சியை கலைச்சே ஆகணும், விஜய் ஆட்சியிலே இருக்கக்கூடாது, அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அம்முட்டையும் செய்யணும், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க லெவலில் ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்கேன். பட் ஸ்டாலின் வந்து அதை பற்றி முகம் கொடுத்து கேட்கல, அவர் பாட்டை தான் பேசிகிட்டு இருப்பதாக செய்திகள் வருது. ஸோ எதையுமே ஸ்டாலின் வந்து இப்போதைக்கு உதயநிதியுடைய எந்த ஒரு கோரிக்கையுமே அவர் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. ஸோ இதனால் அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சிறிய மனக்கசப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா ஸ்டாலின் வந்து உதயநிதி சொன்ன மாதிரி உடனே ஆட்சியை கலைச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா விஜய் 200 தொகுதிகளில் ஜெயிப்பார். மிகப்பெரிய மேண்டேட் இருக்குது அவருக்கு. 108 தொகுதிக்கு கொடுத்த மக்கள் 200 தொகுதி கொடுத்துருவாங்க. அப்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடும். மேலும் இந்த ஸ்டாலின் தோல்வியை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஸ்டாலின் மீண்டும் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் குடும்பத்தார் வந்து அவர் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் அவர் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த பேச்சின் முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
சேகர் பாபுவை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு அந்த தொகுதியில் ஸ்டாலினை போட்டியிட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க விவாதித்ததாக செய்திகள் வருது. ஸோ இந்த செய்திகள்லாம் உனக்கு எப்படா தெரியும், நீ என்ன கிட்ட இருந்து பார்த்த மாதிரி பேசுகிற, நீ என்ன பக்கத்துலேருந்து பார்த்தியான்லாம் கேட்காதீங்க. இந்த செய்திகள் அரசியலில் வரக்கூடிய செய்திகள்லாம் நம்ம சோர்ஸ்கிட்ட கேட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ப தகுந்த வட்டாரங்கள்கிட்ட கேட்டு விசாரித்து சொல்லக்கூடிய தகவல் தான் இது. ஸோ நம்மகிட்டையுமே சோர்ஸஸ் இருக்காங்க, டிரைவர்ஸு, அவங்ககிட்டலாம் நம்ம பேசிட்டு பெறக்கூடிய தகவல்களை தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் 100 ரூபா பத்திரத்துலேயோ 200 ரூபா பத்திரத்துலேயோ எழுதிலாம் காட்ட முடியாது. ஸோ வரக்கூடிய தகவல்கள் அரசியலில் வந்து செவிவெளி செய்திகள், நிறைய டிரைவர்கள் இந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள், பிஆர்ஓக்கள்கிட்ட வாங்கக்கூடிய இதெல்லாம் கிரகிச்சு தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஸோ நம்முடைய நேயர்களுக்கும் இந்த தகவல்கள் சென்று சேரணும் அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம இந்த தகவல்களை சொல்கிறோம். ஸோ தொடர்ச்சியான அரசியல் அப்டேட்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.